உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 29:22, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. பயமாக இருக்குதாங்க, எங்கேயாவது வெட்கப்பட்டு போயிடுவோமோ, அசிங்கப்பட்டு போயிடுவோமோ. இந்த இடத்துல நான் பெருமைப்படணும்னு நினைக்கிறேன், பெருமையாக நிற்கணும்னு நினைக்கிறேன். இவங்க மத்தியில் நீங்கள் பெருமையாக நிற்கணும் அப்படின்னு சில இடங்கள் வச்சுருக்கீங்களா, அந்த இடத்துல பெருமையாக தேவன் உங்களை நிற்க வைப்பார். தலையை தொங்க போட மாட்டீங்கங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஏன்னா தேவன் உங்களை வெட்கம் அடைய விட மாட்டார். தோல்விகளால் தான் நம்மளுக்கு முகம் தொங்கி போயிடுது. அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வெற்றிகளாக கொடுத்துட்றாரு. தேவன் நம்ம கூட இருந்தாலே வெற்றிகள் தான் வருங்க. தேவன் உங்களோட கூட இருக்காரா, அது மட்டும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. தேவன் உங்களோட கூடவே இருந்துட்டேன்னா எப்போதும் வெற்றி தான் வரும். தேவனை கூட வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் எப்படி ஒரு இடத்துல போய் நிற்க போகிறேன்னு கவலைப்படுறீங்களா? ஐயோ, நான் அந்த இடத்துக்கு எப்படி என் மூஞ்சை காட்ட போகிறேன், பயமாக இருக்குங்க. அங்கே போகிறதுக்கே தலை காட்டவே பயமாக இருக்குது. நான் அசிங்கப்பட்ட இடம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல பெருமையோடு நிற்பீங்க. தேவன் உங்களுக்கு கைவிட மாட்டார். நீங்கள் தேவனுக்காக காத்துட்ருக்கீங்களா? எனக்காக தேவன் செய்வார் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கள. அதனால் நீங்கள் அப்படியே பெருமையாக எல்லா இடங்களிலும் நிற்பீங்க. பெருமை அடைய செய்வார் தேவன். உங்கள் பிள்ளைங்களால் அசிங்கப்பட மாட்டீங்க, உங்கள் மனைவியால், உங்கள் கணவரால் அசிங்கப்பட மாட்டீங்க. தேவன் உங்களை அதிகமாக உயர்த்துவார், பெருமை அடைய செய்வார். அதுதானே ஆசைப்பட்டீங்க, இந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும். நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். கூப்பிடாமலே ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ அளவுங்க மரியாதை கிடைக்கும். உங்களை கூப்பிடவே இல்லைங்க, ஒரு இடத்துல இன்விடேஷன் கார்டே வைக்கலைங்க, அப்படிப்பட்ட இடத்துல போனால் என்னங்க மரியாதை கிடைக்கும்? ஒரு மாதமாக ஒருத்தர் உங்களை நினச்சி கூட பார்க்கல, ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒரு மாதமாக உங்கள்கிட்ட பேசலை, உங்களை கண்டுக்கலை, எப்படி இருக்கும்? அவங்கள தேடி போனால் உங்களை மதிப்பாங்களா? எஸ்தர் அப்படி தான் பண்ணா. எஸ்தர் ராணி அவளை கூப்பிடாமலே அரண்மனைக்கு போகிறா. அவள் ஒரே காம்பவுண்டில் தான் இருக்காங்க, பட்டத்து ராஜாவும் ராணியும். ஆனால் ஒரு மாதம் எஸ்தர் பெயர் ஞாபகமே வரல அந்த ராஜாவுக்கு. எஸ்தரை கண்டுக்கவே இல்லை ஒரு மாதமாக. அப்போமே தெரியுது எந்த அளவுக்கு அன்பு இல்லை, எஸ்தர் மேலே அன்பு இல்லை. அன்பாக இருந்தால் வந்து பார்ப்பாங்களே, பார்க்கவே இல்லை. ஒரு மாதம் எஸ்தர் பேரே மறந்துடுச்சு ராஜாவுக்கு. எஸ்தருக்கு வேறு வழி இல்லை, போகிறா. ஆனால் பயங்கர பயம், நான் அசிங்கப்பட போகிறேன். அவங்க சித்தப்பாகிட்ட சொல்லிட்டு போகிறா, நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்டிங், நல்லா உபவாசித்து தண்ணி கூட குடிக்காதீங்கன்ட்டா. குடியாமலும் புசியாமலும் உபவாசம் இருங்கள்ட்டா. தேவனை நம்பி உள்ளே போனா. நீங்கள் தேவனை நம்பி உள்ளே போனீங்கன்னா எந்த இடத்துலையும் அசிங்கப்பட மாட்டீங்க. அவள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறா பாருங்க, மொர்தெகாய் அவங்க சித்தப்பாகிட்ட சொல்கிறா, அவளுக்கு உதவி செய்கிற பெண்கள்கிட்டலாம் சொல்கிறா. என்ன சொன்னா, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது, தேவன் அவளை தலை நிமிர வைக்கிறார். வாசலான தான் நிற்கிறா, உள்ளே போகவே இல்லை. ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகவே இல்லை. ராஜா கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பார். அது என்ன, எப்படிப்பட்ட கொம்புனா, பொன்னாலான ஒரு செங்கோல், பொன்னாலான ஒரு கொம்பு. அதை நீட்டணும், அப்போனா அனுமதி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அவர் எஸ்தரை பார்த்துட்டோன்னே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாதமாக ஞாபகம் இல்லை, அன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்படி நீட்டுறாரு, பொன்னாலான அந்த கொம்பை நீட்டுறாரு, செங்கோலை நீட்டுறாரு. எஸ்தர் தொட்டா உடனே அனுமதி கிடச்சிச்சு, உள்ளே கூப்பிட்டார். உன் மன்றாட்டி என்ன, உனக்கு என்ன வேண்டும் கேட்டார். இதை விட வேறு என்னங்க வேணும்? தேவன் உங்களை எந்த இடத்துலையும் அசிங்கப்பட விட மாட்டார். தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களை தேவன் கைவிட மாட்டார், உயர்த்தி தான் வைப்பாருங்க. பெருமையாக உங்களை தலை நிமிர்ந்து நீங்கள் வாழும்படி உதவி செய்வார்.
சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பயம் அவங்களுக்கு, நான் அசிங்கப்பட்டு போயிடுவேனோ, இந்த இடத்துல எப்படி போய் நிற்கிறது, அங்கே எப்படி போய் என் மூஞ்சை காமிக்கிறதுன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பெருமை அடைய செய்வீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணம் படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பே எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. சாமி, உமக்கு நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் நீங்கள் இந்த பூமியில் உங்கள் ஆட்சியை அமைக்க போகிறீங்கப்பா. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.